ஒரு கிரியேட்டரா நீங்க மணிக்கணக்கா பார்த்து ரெடி பண்ண ஒரு வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க. நீங்க அப்லோட் பண்ணி ஒரு சில செகண்ட்ஸ்லயே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருது. அண்ட் அந்த வீடியோவை யூடியூப்ல இருந்து டெலீட்டும் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா நம்ம மனசு சுக்குநூறா உடைஞ்சிருங்க. அண்ட் இதே கண்டிஷனை நான் என்னோட ப்ரீவியஸ் சேனல்ல ஏற்கனவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கால என்னோட அந்த சேனல் யூடியூப்லேருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தா நான் என்னோட வீடியோவில் எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு சின்ன வீடியோ கிளிப் காப்பிரைட் ஸ்ட்ரைக் காரணமாக வந்துருச்சு. அண்ட் இதனால என்னோட மொத்த சேனலுமே போயிடுச்சு. பெஸ்ட்டான காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் எங்கே கிடைக்குது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது அப்படின்றத பற்றி இது வரைக்கும் யாருமே சொல்லாத சீக்ரெட்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ்க்கு எக்கச்சக்கமாக வெப்சைட்ஸ் இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வெக்ஸி அப்படின்ற இந்த வெப்சைட் தான். மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வெக்ஸி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா வெக்ஸி.com அப்படின்றது ஓப்பன் ஆகும். இதில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் வெக்டர் இமேஜஸ், டெம்ப்ளேட்ஸ், பிஎன்ஜிஸ், மோஷன் கிராஃபிக்ஸ்னு நமக்கு தேவையான நிறையா காப்பிரைட் ஃப்ரீ ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. ஜஸ்ட் அதை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம அதை சர்ச் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு கூகுள் சர்ச் பார் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கீழே இங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸ் டைப் அப்படின்றதில் நீங்கள் ஃப்ரீ லைசன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் வெப்சைட் pexels.com. பெக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த pexel.com அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்களா ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் ட்ரெண்டிங் இது மாதிரிலாம் எக்கச்சக்கமான காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம இங்கேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டாக் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் இங்கே கிடைக்கும். இதில் நம்மளுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில சமயம் அந்த க்ரியேட்டருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். அதில் தேர்ட் வெப்சைட் pixabay.com. பிக்ஸாபே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த பிக்ஸாபே அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டாப்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டன்னிங் ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் அண்ட் ராயல்ட்டி ஃப்ரீ ஸ்டாக். அதாவது காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன இமேஜஸ் வேணுமோ, வீடியோஸ் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிற வீடியோ கிளிப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்கிட்டே கேட்குறோம். கேன் வி யூஸ் பிக்சல்ஸ் வீடியோஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோன்னா அதுக்கான டீட்டெயில் இங்கே வந்துடும். எஸ், யூ கேன் யூஸ் பெக்சல்ஸ் வீடியோஸ் ஆன் யூடியூப். நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பெக்சல்ஸ், பிக்ஸாபே, வெக்ஸி இது மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்மளோட வீடியோஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை அண்ட் காப்பிரைட் இஷ்யூஸும் வராது. உங்களோட வீடியோஸ்க்கு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக நம்ம தலைவன் யூடியூப் ஆடியோ லைப்ரரிட்ட போயிடலாம். இங்கே மில்லியன்ஸ் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாவே போதும். அண்ட் இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிட முடியாது, அதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் studio.youtube.com அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ க்ரோம் வியூவில் ஓப்பன் ஆகும். இதில் இந்த பாட்டமில் ஒரு மியூசிக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி ஓப்பன் ஆகும். இங்கே லட்சக்கணக்கான மியூசிக் ஃபைல்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு சில மியூசிக்ஸை யூஸ் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அடியில் இருக்குது பார்த்தீங்களா அட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட், அட்ரிபியூஷன் ரெக்வயர்ட். இதில் இந்த அட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்காக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த அட்ரிபியூஷன் ரெக்வயர்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அதாவது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்களா சிசி அப்படின்னு வருது, கிரியேட்டிவ் காமன்ஸ். இந்த மியூசிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ரியேட்டரை பற்றி கிரெடிட்ஸை நீங்கள் உங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணலாம், அதனால் இஷ்யூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.